कोविदे गौरजयनमध्ये उपावता कल्पितसंहिता प्रज्ञासमालिङ्गितवामभागं लक्ष्मीपतिं शरणं प्रपद्ये मोहन षडगोपाय रङ्गनाथसदर्शितं श्रीरङ्गवीरवेदान्ताने रङ्गनारायणो तथा सर्वेभ्यः स्वागतं च பழைய பார்த்து என்ன சந்தேகம் தான் கேளுங்க. பேஜ் நம்பர் 21 விருத்தி சந்தி பார்க்கணும். நேற்று குணசந்தி பார்த்தோம். குணசந்தினா ஆ ஆ எழுத்துக்கு பக்கத்துல ஈயோ ஈயோ இருந்தால் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஏ வரும். அதே மாதிரி ஆ ஆ பக்கத்துல உ ஊ எழுத்து இருந்தால் ஓ வரும் ரெண்டுத்துக்கு சேர்த்து. அதே மாதிரி ஆ ஆ பக்கத்துல ரு ரு எழுத்து இருந்தால் ரெண்டுத்துக்கு சேர்த்து ஆர் அப்படின்னு எழுத்து வரும். ஆ ஆ பக்கத்துல லு எழுத்து இருந்தா ரெண்டுத்துக்கும் சேர்த்து அல் அப்படின்னு வரும்னு சொல்லி அப்படி வர்றதுக்கு குணசந்தின்னு பெயர் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு விருத்தி சந்தி. விருத்தி சந்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆ ஆவோட ஏ ஐ சேர்ந்தா ஐ வரும். ஆ ஆவோட ஓ ஔ சேர்ந்தா ஔ வரும். இங்க முதல் இங்க எழுத்து ஆ இங்க ஆ இருக்கணும். இதுக்கு பக்கத்துல ஏவோ ஐயோ இருந்தால் அது ரெண்டு சேர்த்தா விடும். ரெண்டு சேர்த்து ஐயாயிரம் சேர்த்து ஐயாயிரம். இந்த ஆ ஆறுக்கு பக்கத்துல ஓ இல்ல ஔ எழுத்து இருந்தால் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து அவங்க எழுதுவோம். இப்படி வந்தால் இதுக்கு என்ன பேரு? விருத்தி சந்தி. ஆ ஆ பக்கத்துல ஏ ஏ இருந்தால் ஐ வரும். ஆ ஆ பக்கத்துல ஓ ஔ இருந்தால் ஔ வரும். அப்போ இன்னும் நான் குணத்துல ஆன்னு எழுதி ஒன்று பார்ப்போம். ஆ ஏ ஆ குண எழுத்துனா ஆ ஏ ஓ தான் குண எழுத்து. இந்த ஆவே ரெண்டா சொன்னோம், அது ரெண்டு சொன்னோம், அது ரெண்டு சொன்னோம். இப்ப என்ன பண்ணிருக்கோம்? இப்போ விருத்தினா ஐ ஔ அப்படின்ட்டோம். இந்த ஆவ என்ன ஆயிடும்? ஆ சொல்லணும். ஆ ஐ ஔ இது மூணு தான் விருத்தி எழுத்துக்கள். இப்ப ஐ ஔ சொல்லிட்டோம். இந்த விருத்தி எழுத்து ரிகார்டத்துல சேர்ந்து அங்க விருத்தி வந்தா என்ன சொன்னா மாதிரி ஆன்றது ஆர், இது வந்ததுன்னா ஆர். அப்ப ஆ அரு அல்லுன்னு வந்தது. இப்ப விருத்தியில விருத்தினா வளர்ந்துன்னு அர்த்தம். ஆ வளர்ந்து அதே இடம் ஆவாயிடும். ஆர் ஆர் அப்படின்னு வரும். எப்போ இந்த உதாரணத்துக்கு ஆ ஆவோட கொஞ்சம் ஆர் ரு வந்தார், ருவோ ருவோ வந்தார். அப்ப எப்படி அங்க அரு அல்லுன்னு ஆச்சோ இங்க ஆர் ஆன்னு வரும். அதுதான் இதை சொல்லியிருக்கு. விருத்தி எழுத்துன்றது எய் ஔ ஆர் ஆர் நாலுமே விருத்தி எழுத்துன்னு வரும். விருத்தின்னு அர்த்தம். இந்த ஐ ஔ எப்போ வரும்னா ஆ ஆவோட ஏவோ ஐயோ சேர்ந்து ஐ வந்துடும். ஆ ஆவோட ஓவோ அவ்வோ சேர்ந்தா அவு வரும் அப்படின்றது ரூல். அதான் ஆ ஆ இத்தேபியா வர்ணாபியா இந்த ரெண்டு வர்ணத்தை காட்டிலும் ஏ ஐ இத்தேதையோ பரையோ இது ஏவோ ஐயோ பரமாக இருக்கும் பொழுது, பரனா பக்கத்தில் இருக்கும் பொழுது ஐகாரா ஐகாரானது ஆதேசமாக வரும். அதே மாதிரி ஓ அவோட ஓ ஔ எழுத்து பரமாக இருக்கும்போது ஏதையோ பரையோ ஔகாராச்ச பூர்வபரையோ தானே. பூர்வம் ஆவோ ஆவோ இதுக்கு பர எழுதி இதுல இது பகரமா இருந்தால் பூர்வபரையோ தானே ஏகா ஆதேசா. ஏன்னா இந்த ஆறு எழுத்து போறது இதுல இருந்து ஒரு எழுத்து போறது. அப்ப ரெண்டு எழுத்து போனாலும் சேர்த்து ஒண்ணுதான் ஆதேசமாக ஏகா ஆதேசான பூர்வபரையோ முன்னெழுத்துக்கும் பின்னெழுத்துக்கும் சேர்த்து பூர்வ பரையோகோ ஏகா ரெண்டு போறதுனா ரெண்டு ஆதேசம் வராது. ஏகா ஆதேசா
பவதி அப்படின்னு அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். புரியுதா? சந்தேகம் இருக்கா? சுவாமி இந்த ரெண்டு வர்ணாபியா வர்ண எழுத்து வேண்டும். எழுத்துகளை காட்டிலும் ஏ ஐ இந்த ஏ ஐ ஏகையோ இந்த ரெண்டு பரையோ பரமாக பக்கத்தில் இருக்கும்போது பரையோனா பரமாக இருக்கும் பொழுது ஐகாரா ஆதேகா போகுது, ஐகாரமானது வரும். அதே மாதிரி அந்த ஆவை காட்டிலும் ஓ ஔ இந்த எழுத்துக்கள் பரமா இருந்தால் இவைகளுக்கு இந்த இது ரெண்டு ரெண்டுத்துக்கும் சரி இல்லை இந்த ரெண்டுத்துக்கும் சரி சேர்த்து பூர்வ பரயோகம்னா பூர்வம் பர. ஏன்னா பூர்வம் இது ஒரு எழுத்து இருக்க போறது, பரனா இல்ல 4 எழுத்து ஒரு எழுத்து இருக்க போறது. அப்போ இந்த எழுத்துக்கள் பூர்வமாகவும் பர எழுத்துக்கள் இருக்கும் பொழுது அந்த பூர்வ பரயோகம் இந்த முன்னெழுத்துக்கும் பின்னெழுத்துக்கும் சேர்த்து ஆதேசம். இது ஆதேசம் ஏகா. சரி, ஏகானா ஒரு ஆதேசம். ஐயோ ஏஓ பரமாக ஏ ஐ பரமாக ஐ ஆதேசமானது வரும். ஓ பரமாக அவ் ஆதேசமானது வரும். அதை ஏக ஆதேசம் போடுறேன்னா ரெண்டு எழுத்து போகும்போது அதுக்காக ஒரு போகுது. அதாவது ஏகா அந்த பூர்வபரம் ரெண்டு எழுத்துக்கு பதிலாக ஏகா ஆதேசா போகுது. ஒரே ஒரு ஆதேசம் தான் வரும் அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். புரிஞ்சுதா? எக்ஸாம்பிள் பார்த்தா தெரியும் சாமி. ஓகே. இப்போ இதுக்கு சொல்ற ஆ ஆ ஏ ஐக்கு உதாரணத்துக்கு முதல்ல உதாரணம் கொடுக்குறேன். ஏகம் பிளஸ் ஏகம். ஏகம் பிளஸ் ஏகம் அப்படின்ட்டு ஏக கட்டு எடுத்துனா இந்த படத்தோட கடைசி எழுத்தா ஏகம் படத்தோடைய சந்தி ஆகுது. புத்தி சந்தி ஏன்னா புத்தி சந்தி ஆ ஏ இருந்தா புத்தி சந்தி இருக்கு. அப்போ நம்ம அதுவும் பார்த்துக்கலாம். நான் சொன்னே என்ன ஸ்தானம் இது? கண்டஸ்தானம். இது ஏதை லோகோ கண்டஸ்தானம். இப்போ பிரிஞ்சு எழுத்துன்னா ஆ ஐ ஔ. ஆன்றது கண்டஸ்தானம் மாத்திரம் தான். ஐன்றது கண்டஸ்தானம். ஔன்றது கண்டஸ்தானம். போற எழுத்து கண்டமும் கண்டத்தாரத்துக்கு போக போறது. அதுக்கு பதிலாக ஒரு விருத்தி எழுத்து வரும் சொல்லிட்டோம். விருத்தி எழுத்து இருக்கிறது 3 எழுத்து. 3 எழுத்துல ஏன்னா கண்டோஷம். ஏன்னா நம்ம கண்டத்தார தான் வேணும். இதுக்குள்ள இருக்கிறது கண்டத்தாரத்துக்கு ஐ எழுத்து தான். அப்போ இந்த ஆ ஏக்காக ஐ ஆதேசம் வந்துருச்சு. அப்போ ஐ கை மியூட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா சுவாமி. ஓகேவா? ஓகே. ஏக பிளஸ் ஏகம். ஏக பிளஸ் ஏகம். ஏக கடைசி எழுத்தா ஏகம் முதல் எழுத்து ஏ. இப்ப ரெண்டு சேர்த்து சந்தி ஆகிட்டு ஆறுக்கு முன்னாடி ஏ இருந்தால் ரெண்டு சேர்த்து சந்தி ஆச்சுன்னா ஆயிடும், ஐயாம் ஆயிடும். இந்த எழுத்து போயிடும், இந்த எழுத்து போயிடும். பூர பரையோகோ ஏகா ஆதேகா. இப்போ அகாரத்துக்கு அர்த்தம் பரமான ஏகாரம் இருக்கு. இது பரமா இருக்கிறது இந்த பூர்வ எழுத்து அகாரத்துக்கும் பர எழுத்தான ஏகாரத்துக்கும் சேர்த்து ஏகா ஒரு எழுத்தானது ஆதேசமா வந்துடுது, ஐயானது வந்துடுது. அப்போ ஏகு ஏகம் ஏகைகம் ரூபமானது ஆகும். ஓகேவா? புரியுதா? சந்தேகம் இருக்காங்க?
ஓகேவா? அதை போலாமா? ஓகே ஓகே. போலாம் போலாம். அடுத்தது தவா பிளஸ் ஐஸ்வர்யம். ஐக்கு உதாரணம் கொடுக்குறேன். தவா பிளஸ் ஐஸ்வர்யம். தவால கழிச்சு எடுத்து ஐஸ்வர்யத்தை கழிச்சு அப்புறம் எடுத்து இருக்கு ரெண்டுத்துக்கு சேர்த்து ஐயே ஆலோசனை வந்துடும். பூர கதையோ தானே புத்தி. ஏன்னா இதான் தாரகம். ஏன்றது ஆனது கண்டம், ஐன்றது கண்ட தாழு. இதுல கண்ட தாழு ஐயா, இப்ப ஐக்கு ஐயே வந்துடும். ஐ விபூஷதை அவை அவைஸ்வர்யம். தவா பிளஸ் ஐஸ்வர்யம். தவால கடைசி ஆ, ஐஸ்வர்யத்துல முதல்ல எழுத்து ஐ, இந்த ஆக்கும் ஐக்கும் சேர்த்து ஐயே வந்துடுது. தவ் ஐஸ்வர்யம் யூ பிளஸ் ஐ வை தவைஸ்வர்யம் அப்படின்னு உதாரணம். அப்போ ஆக்கு உதாரணம் ஏக பிளஸ் ஏகம் ஆ ஏக்கு. அப்போ அப்புறம் ஆ ஐக்கு உதாரணம் தவ பிளஸ் ஐஸ்வர்யம். ரெண்டு உதாரணம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? மூணாவது போலாமா? மூணாவது ஆ ஏக்கு உதாரணம் கொடுக்குறேன். ததா பிளஸ் ஏவன். ததா பிளஸ் ஏவன் எடுத்து ஏவன் மட்டும் எடுத்து இப்போ ஆக்கு அர்த்தம் ஏ எடுத்து பரமாறு. ததா ஆ இருக்கு, ஏவன் மட்டும் எடுத்து ஏ இருக்கு, இது பரமா இருக்கு. ரெண்டும் சேர்த்தாம இருக்காங்க. தது ஐவ ததைவ. तदा प्रत्येक रूपस्याम तदा एतेषा येन முதலிலேயே ஏ தென் சந்தியானது ஏ நிறைய விருத்தி சந்தியானது வந்து அவன் கேட்க பதிலாக நான் வந்து ஐயாண்டு வந்துடும். அது ஐ அப்படின்னு உதாரணம். ஐக்கு உதாரணம் வச்சிருக்கேன். மகாபதை மகால கடைசி எழுத்து ஆ, ஐஸ்வர்யம் முதல் எழுத்து ஐ. இந்த ஆ ஐ பரமா இருக்கு. ரெண்டு சேர்த்து நாம் ரெண்டு எழுத்து போயிட்டு அது பதிலாக ஐன்னு ஒரு எழுத்து வரும். அதுக்கு ஐ ஸ்வர்யம் இப்பதை மகேஸ்வர்யம். மகா பிளஸ் ஐஸ்வர்யம். மகா கடைசியா ஐஸ்வர்யம் முதலெழுத்து ஐ. ஆ ஐ சந்தியாச்சு ஐயானது வந்துடும். ஆறு ஆவும் போயிட்டு ஐயும் போயிட்டு ஐ வந்துடும். மக்கு ஐஸ்வர்யம் விஷ்ணு பிளஸ் ஐ ஹை மகேஸ்வர்யம் அப்படின்னு ரூபமானது ஆகும். ஓகேவா? இப்போ ஆ ஆக்கு உதாரணம் ஏக பிளஸ் ஏகம், ஆ பிளஸ் ஐக்கு உதாரணம் தவ பிளஸ் ஐஸ்வர்யம், ஆ பிளஸ் ஏக்கு உதாரணம் சதா பிளஸ் ஏவ சதைவ. அடுத்து ஆ பிளஸ் ஐக்கு மகா பிளஸ் ஐஸ்வர்யம் மகேஸ்வர்யம் அப்படின்னு இந்த இது நாலுத்துக்கும் நாலு உதாரணம் கொடுத்துருக்கு. இது சந்தேகம் இருக்கா? ஓகே, சிம்பிளா இருக்கு சுவாமி. அடுத்தது ஆ ஓ ஆ ஔ, அது நாலுக்கும் உதாரணம் கொடுக்க போறேன். ஆக்கு ஓ ஔ வச்சு ஔ அதே தவிர தஸ்ய பிளஸ் ஓதனா. சத்ய பிளஸ் ஓதனா. சத்ய எடுத்து
வழியாக வந்து போயிட்டு அது வேற என்ன வந்து அவு சுத்தி வந்தா அவு ஒரு சந்தியாச்சு ஆ பக்கத்துல ஓ இருந்தால் சுத்தி சந்தி வரும் அப்போ வர எடுத்து அவு அப்போ அவு இது அவு யவ் சத்தியோதன சத்தியல கத்தியா ஓதனா முதல்ல எழுத்துப்போ இந்த ஆ ஓ பக்கத்துல இருந்தால் அந்த விருத்தி சந்தியாக வரும் அப்ப விருத்தி எழுத்தானது அவுதான் வரும் ஃபர்ஸ்ட் ஆ ஓ போயிட்டு அவு வந்துடும் ஃபர்ஸ்ட் அவு பிளஸ் தனஹா அவு யவ் தஸ்யவ் தனஹா அப்படின்னு ரூபமானது சத்தியாசே ஆகும் இதுக்கு ஆகும் ஓகும் சேர்த்து ரூபம் சந்தியுது அடுத்தது ஆகும் அவுக்கும் ஒரு உதாரணம் ஆ அவு மமக ஔஷதம் ஔஷதம் மம எழுத்து ஔஷதம் அவு அவு இது ரெண்டு பக்கவாக இருந்தால் குஞ்சு சந்தி வரும் வரையிட்டு ஆகும் அமௌஷதம் ஔஷதம் சேர்த்து ஔஷதம் முதல் எழுத்து அவு அவு ரெண்டு சேர்த்து குஞ்சு சந்தி வந்தால் அவு வரும் ஔஷதம் இன்னொரு அவு அவு அமௌஷதம் அப்படின்னு ரூபமானது ஆறு அவனுக்கு சுவாமி க்ஷமிக்க சுவாமி இப்ப என்ன பாடம் இருக்கு அடியனால 2 கிளாஸ் அட்டன் பண்ண முடியல இப்ப இது என்ன பாடம் இன்னைக்கு ஆயிருக்கு இது விருத்தி சந்தி ஆறு விருத்தி சந்தியில என் சந்தியில போன சந்தி குணசந்தி பார்த்தோம் இந்த வாரத்துல விருத்தி சந்தி விருத்தி எழுத்து வருது விருத்தின்றது ஆ ஐ அவு இதான் பார்த்துருக்கோம் ஆன்றது ஆறுன்னு வரும் ஆள்னு வரும் அதனால ரெண்டா பிடிச்சி கொடுத்துருக்கேன் ஐ அவு வரும் எப்போனா இந்த ஆ எழுத்துக்கு பக்கத்துல ஏவோ ஐயோ இருந்தா இந்த ரெண்டு எழுத்து போயிட்டு அவு வரும் இதே மாதிரி ஐ வரும் ஆ எழுத்து பக்கத்துல ஓவோ அவ்வோ இருந்தா அது ரெண்டு எழுத்து போயிட்டு அவு வரும் இது வந்தால் இதுக்கு விருத்தி சக்தின்னு பேரு சொன்னோம் இப்ப நம்ம என்ன எடுத்துட்டு இருக்கோம் உதாரணம் ஆ பக்கத்துல அவு இருந்தா விருத்தி சக்தி வந்து உதாரணம் காமிச்சிருக்கோம் மம பிளஸ் ஔஷதம் மம கடைசி எழுத்து ஔஷதம் முதலீட்டு அவு ரெண்டு சந்தியாக விருத்தி சந்தி ஆரம்பிங்க ஏன்னா இந்த ரூல்ஸ் பொருந்துறது அப்போ இங்க விருத்தி சந்தி அப்ப அவு பரவாயில்ல என்ன வரும்னா அவு வரும் சொல்லியிருக்கு அப்போ ஆவும் போயிடும் அவும் போயிட்டு அவ்வே வந்துடும் அப்போ மம் ஔஷதம் மம் ஔஷதம் அப்படின்னு உதாரணம் பார்க்க பேஜ் 21 புக்ல 22 ஓகே சாமி 22 அடுத்தது ஓக்கு உதாரணம் பார்க்க போறோம் ஓரு கேட்டே விருத்தி வருஷத்துக்கு உதாரணம் பார்க்க போறோம் கங்கா பிளஸ் ஓகா கங்கா பிளஸ் ஓகா கங்கா சப்தத்துல கடைசி எழுத்து ஆ ஓகா சப்தத்துல முதல் எழுத்து ஓ ஆ ஓ ரெண்டும் பக்கத்துல இருக்கு சந்தியாச்சு ஆவும் ஓவும் அதாவது ஆவும் ஓவும் போயிட்டு அவ்வானது வந்துடும் அங்கு ஔ கா கம் கௌகா கங்கா ஓகா கங்கா ஓகான்னு எடுத்த கடைசி எழுத்து ஆ ஓகால முதல் எழுத்து ஓ இப்போ இங்க சந்தியாச்சு ஆ ஓ சேர்ந்து அவுல வரும் ரெண்டு போயிடும் அப்ப கங்கு அவு கஹான்னு இருக்கும் சேர்த்து கங்கு கசவு கங்கௌ கஹ கங்கௌ கஹ அப்படின்னு ரூபமானது ஓகேவா அப்புறம் அவுக்கு உதாரணம்
மகா பிளஸ் ஔத்சுக்கியம். மகா பிளஸ் ஔத்சுக்கியம். மகா கடைசி எழுத்து ஆ, ஔத்சுக்கியத்தை முதல்ல எழுத்து ஔ. இந்த ஆ ஔ வரமாதிருக்கு பிரத்யேக ஆவு தான் வரும். அப்போ மக்கு ஔ தியம். அப்போ மக்கு ஔ மகௌ சுத்தியம். மகௌ சுத்தியம். மகா பிளஸ் ஔத்சுக்கியம் இருக்குது. மகா கடைசி ஆ, ஔத்சுக்கியத்தை முதல்ல எழுத்து ஔ. இப்போ ரெண்டும் சேர்த்து ஆ ஔ ரெண்டுக்கு பதிலாக ஔ வந்துடும். இது விருத்தி சந்தி. அப்புறம் மக்கு ஔ சுக்கியம் இக்கு பிரசௌ மகௌ மகௌ சுக்கியம் அப்படின்னு ரூபமானது ஆரம்பம். அப்போ ஆ ஓ சேர்ந்து தஸ்ய பிளஸ் ஓதனா தஸ்யௌதனா உதாரணம். ஆ பிளஸ் ஔக்கு மம பிளஸ் ஔஷதம் மமௌஷதம் உதாரணம். ஆ பிளஸ் ஓக்கு உதாரணம் கங்கா பிளஸ் ஓகா கங்கௌகா உதாரணம். ஆ பிளஸ் ஔக்கு உதாரணம் மகா பிளஸ் ஔத்சுக்கியம் மகௌசுக்கியம் அப்படின்றது உதாரணம். ஓகேவா? இது சந்தேகம் என்ன இருக்கா? இல்ல அந்நிய இல்ல அந்நிய உதாரணம் கொடுத்துருக்க. நேர உதாரணம் கிருஷ்ண பிளஸ் ஏகம். ஆ பிளஸ் ஏ சேர்ந்து என்ன இருக்குன்னு சொல்லிருக்க. சேர்ந்து ஐ வந்திருக்கு. கிருஷ்ணை தத்துவம் அப்படின்னு ரூபாய் இருக்கு. அதே மாதிரி தேவதா பிளஸ் ஐஸ்வர்யம். ஐ சேர்ந்து ஐயே வந்திருக்கு. தேவைஸ்வர்யம். அதே மாத்திரம் வன பிளஸ் ஔஷதம். வன ஔ சேர்ந்து ஔவே வந்திருக்கு. வனௌஷதம். திதியா பிளஸ் ஏகவச்சனம். ஆ ஏ சேர்ந்து திதியைகவச்சனம் அப்படின்னு ரூபாய் இருக்கு. அத்ய பிளஸ் ஏவ. ஆ ஏ சேர்ந்து ஐ வந்திருக்கு. அத்யைவ அப்படின்னு ஆயிருக்கு. இல்ல விருத்தி சந்தி வந்திருக்குன்னு அர்த்தம். திவ்ய பிளஸ் ஔஷதம் திவ்யௌஷதம் அப்படின்னு ஆ ஔ சேர்ந்து ஔ வந்திருக்கு. ந பிளஸ் ஏவ. ஆ ஏ சேர்ந்து ஐ வந்திருக்கு. நெய்வ. கிருஷ்ண பிளஸ் ஔத்கண்ட்யம் கிருஷ்ணௌத்கண்ட்யம். ஆக்கும் ஔக்கு சேர்த்து ஔ வந்திருக்கு. தத்ர பிளஸ் ஏவ தத்ரைவ. ஆ ஏ சேர்ந்து ஐ வந்திருக்கு. இங்கே தத்ர பிளஸ் ஏகதா தத்ரைகதா அப்படின்னு ஆ ஏக்கு சேர்ந்து ஐயே வந்திருக்கு. தவ பிளஸ் ஔதாரியம். ஆ ஔ சேர்ந்து ஔவே வந்திருக்கு. தவௌதாரியம். ததா பிளஸ் ஏவ ததைவ. ஆ பிளஸ் ஏ சேர்ந்து ஐ வந்திருக்கு. ததைவன்னு ஆயிருக்கு. மா பிளஸ் ஏவம் மெய்வம். ஆ ஏ சேர்ந்து ஐ வந்திருக்கு. மெய்வம். பரம பிளஸ் ஔச்சித்யம் பரமௌச்சித்யம். ஆ ஔ சேர்ந்து ஔவே வந்திருக்கு. யதா பிளஸ் ஏவ யதைவ. யதா ஆக்கு ஏக சேர்த்து ஐ வந்திருக்கு. யதைவன்னு ஆயிருக்கு. திருஷ்டுவா பிளஸ் ஏதத் திருஷ்வைதத். ஆ ஏ சேர்ந்து ஐ வந்திருக்கு. அப்ப ராஷ்டிர பிளஸ் ஐஸ்வர்யம் ஐக்கியம் ராஷ்டிரைக்கியம். ராஷ்டிர ஆக்கும் ஐக்கு சேர்த்து ஐ வந்திருக்கு. ராஷ்டிரைக்கம் ரூபாய். தேவதா பிளஸ் ஏகாத்மியம் தேவதைகாத்மியம். தேவதா ஆக்கும் ஐக்கு சேர்த்து ஐ வந்திருக்கு. பரம பிளஸ் ஔதாரியம் பரமௌதாரியம். ஆக்கும் ஔக்கு சேர்த்து ஔ வந்திருக்கு. ரக்ஷா பிளஸ் ஓஷதி ஔஷதி. அதே ஆக்கும் ஓக்கு சேர்த்து ஔ வந்திருக்கு. ஓகேவா? சந்தேகம் இருக்கா? இதுல என்ன சுவாமி இந்த ஃபுட் நோட்டு கீழே கொடுத்துருக்காங்க சுவாமி 12, 13, 14. அது என்ன சுவாமி? அதுக்கு சொல்லவே இல்லையே, எக்ஸ்பிளைன் பண்ணலையே. ஏன்னா போலன்னா அது வந்து கோமதி புக்கு சூத்திரங்க. நாம என்ன பண்ணோம், ஒரு சந்தையை முடிச்சுட்டு அது பார்க்கணும் இருக்கும். ஏன்னா அது சூத்திரம் விருத்தி ராஜைக்கு சூத்திரம் கேம சூத்திரம் விருத்தி சூத்திரம்
பரரூப சந்தோ அதெல்லாம் வந்து அதனுடைய விசாரங்கள் தான் போட்டிருக்கு. இப்போ அதில் வந்து அவங்க கௌமுதி பாடம் போட்டு அதில் சந்திச்சிருவோம் கொண்டு வந்து திரும்பி ஒரு இடத்துல உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? குணசந்தியில கூட அதை பார்க்கறேன் நம்ம. ஆமா, எதுவுமே பார்க்கலாம். முதல்ல நான் எதுவுமே சொல்றேன். நான் குற்றத்துக்கு போல சந்தையை முடிச்சிருவோம். திருப்பி அதை சொல்லுவோம். புரியும், ஓரளவு புரியும் தோணுது. அது ஒன்றும் விஷயம் இல்லை. அதனால இதோட ரூபம் தான் நான் தான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த சூத்திரமா இருந்தா கௌமுதி சூத்திரத்தையே சொல்லி உதாரணம் சொல்லலாம் நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடிச்சிருவோம். முடிச்சு அதான் சூத்திரம் சொல்லி சொன்னா புரியும் உங்களுக்கு. ஓகேவா? இப்பதான் ப்ராப்ளம் உங்களுக்கு. அது வந்து நிறைய கௌமுதி சூத்திரங்கள் தான். இந்த நம்ம சொன்ன ரூல்ஸ் கிராமட்டிக்கல் சூத்திரம் அந்த ரூல்ஸ் பிரகாரம் போட்டிருக்காங்க. ரூல்ஸ் எழுதிருக்காங்க. நீங்க இது பண்ணிக்கலாம். பின்னாடி நடத்துறாங்க. திருப்பி நடத்துறாங்க. அப்படியேதான் பாருங்க. ஓகேவா? இப்ப என்ன கேள்வி இருக்கா? இப்போ வேலை போலாமா? போலாம் சார். இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. சரி. இப்ப உங்க இப்ப நடத்துறோம்னு நடத்துறேன். எனக்கு ஒரு நோ ப்ராப்ளம். இப்ப நடத்துறேன்னா நடத்துறேன். இது முடிச்சு நடத்துறேன் நடத்துறேன். உங்களுக்கு சௌரியம் தான். உங்களுக்கு புரியும். நான் பரவாயில்ல நடத்துவோம் நடத்துடுறேன். இல்ல இந்த சந்தை முடியட்டும். சுவாமி ஈஸியா எப்படி புரியுமோ அது பிரகாரமே பண்ணுவோம். நீங்க ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் முடிச்சுட்டு போறது பெட்டரா இருக்கும். சந்தையை முடிச்சுட்டு திருப்பி முதல்ல வருவோம். இதோட நடத்தி மேல படம் போறேன். ஓகேவா? சரி சார். இப்ப நம்ம ஒன்று பண்ண விருத்தி காரியங்கள் வந்து விருத்தினா ஐ பண்ணோம். இப்ப ஐக்கு அவங்க உதாரணம் பார்த்துட்டோம். இப்ப ஆங்கிறது ஆர் ஆல் அப்படின்னு வரப்போகுது. எப்போ வரும்னா இந்த எழுத்தோட இதோட அப்படின்னு அதாவது அர்த்தம் சொல்றேன். பிளஸ் வந்தா ஆர் பிளஸ் பக்கத்துல இருந்தா அப்ப ஆர் அப்படின்னு வரும். அதாவது அகாராந்தாத்து ஆகாராந்தாத்வா அகாரம் ஆகாரம் ரெண்டு அந்தத்தை காட்டிலும் உபசர்க்கம். ஏன்னா ஏன் இவங்க அதை போடலை சொல்லலை அப்படின்னா இந்த ரிகார வர்க்கத்துக்கு இந்த வர சந்தி ஆள் வர சந்தியில எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட் இது இருக்கு. அது கொஞ்சம் தனியாக நீங்க எப்ப சொல்லிட்டே இருக்கேன். அதான் பாருங்க, அகாராந்தம் ஆகாராந்தம் முடிகிற முடிகிற அகாரம்னா ஆவ அந்தமா உடையது அகாரம். அந்தம்னா ஆகாரத்தை அந்தமாவுடைய எழுத்து. எதுனா சார் அதுல அந்த புக்ல ஆர்டர்னு போட்டிருக்கேன் சார். ரூ சேர்ந்தாக்கா பிளஸ் ரூ சேர்ந்தாக்கா ஆர்டர்னு போட்டிருக்கு சார். நம்ம 23 பேர் நடத்துறோம். நடத்துறோம். ஆமா சார். தேர்டு 20 கேஜி 20 தானே சார்? 22 எது 22 பேஜ் நம்பர் 22வா? ஆமா. ஓகே ஓகே ஓகே. அகாராந்தாத்து ஆகாராந்தாத்து வா உபசர்காத். உபசர்க்கம்னு படிச்சிருப்பீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? உபசர்க்கம்னு சிலது இருக்கு. உபசர்க்கம்னு சிலது இருக்கு. ஒரு இந்த உபகச்சதி கச்சதி இருக்கு. கச்சதி நம்மளுக்கு இது தாத்து கிரியாபதம் தெரியுமா? கச்சதி செல்கிறான். உபகச்சதி இப்ப நயனம் உபநயனம் சொல்றோமா இல்லையா? நயனம் உபநயனம் அப்படின்னு நயனம்னா என்னன்னா எடுத்துட்டு போறது, கூட்டிட்டு போறது. உப அப்படின்றது அருகையில். உபன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? அருகையில் ஒரு அர்த்தம்.
அருகில் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த உபசர்க்கம்ன்றது தாத்து கூட சில இடத்துல வரும். சில இடத்துல வரும் தாத்துக்கள் முன்னாடி உபசர்க்கங்கள்லாம் வரும். அது பிரகரிஷதி, அணுகச்சதி, நிர்கச்சதி அப்படி சொல்றேன். அணுகச்சதி அப்படின்றது அணுன்றது உபசர்க்கம், கச்சதிக்கு ஒரு தாத்து, பிரகரிஷதி பிரான்றது உபசர்க்கம், நிர்கச்சதி நிர்கச்சதி நிர்ன்றது உபசர்க்கம். இப்ப இதே உபசர்க்கங்கள் சிலது இருக்கு. அதோடைய வேலை என்னன்னா அது வேலை கொஞ்சம் அந்த தாத்துடைய அர்த்தத்தை கொஞ்சம் திடப்படுத்தும். சில இடத்துல மாற்றியும் சொல்லும். சில இடத்துல அந்த அர்த்தத்தையே மாற்றி சொல்ற அர்த்தமும் அதுக்கு உண்டு. அதே மாதிரி அந்த அவ்வளவு பவர் உண்டு அந்த உபசர்க்கங்களுக்கு. இப்போ அந்த உபசர்க்கங்கள் ஒரு 22 இருக்கு. பிர பர அப கம் அணு அவ நிர் நிர் துஷ் துர் தி ஆ அதி அப்படின்னு இருக்கு. அந்த அவைகள் சேரத்தை இந்த புத்தக பார்க்கணும். இத புக்ல கொடுக்கல, நான் உங்களுக்கு அதை எடுத்து அனுப்புறேன். அதுவும் உங்களுக்கு அந்த தாத்து அந்த உபசர்க்கங்கள்லாம் என்ன அப்படின்னு என்ன இருக்குன்றத அனுப்புறேன். அதை பார்த்துட்டீங்கன்னா அது என்ன பண்ணும், இந்த தாத்து கூட சேர்ந்து ஒரு சிலர்ல வரும். அது தாத்து கூட சேரச்சேவும் சரி, அது ஒரு ரூல்ஸ் இருக்கு. உபசர்க்கேன தாத்வர்த்தா பலாத் அந்நியற்ற நீயதே. ஒரு தாத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா ஒரு வெர்புக்கு ஒரு அர்த்தம் இருக்குமா இல்லையா? ஆனால் அந்த உபசர்க்கத்தோட சேர்ந்து வச்சுன்னா என்ன பண்ணும், அந்த அர்த்தத்தையே என்ன பண்ணும், எங்கேயோ கொண்டு போய் ஒரு மாற்றி கொண்டு போய் வேற அர்த்தத்தையும் கூட சொல்றதுக்கு அர்த்தம் சொல்ற அளவு கூட அதுக்கு பவர் உண்டு அந்த உபசர்க்கத்துக்கு. அப்போ அந்த உபசர்க்கங்கள் இருக்க பார்த்தோம். அந்த உபசர்க்கம் எது வருமோ அது அகாராந்தமோ இல்ல ஆகாராந்தமோ இருந்தால் ரூல்ஸை பார்த்துப்போம். இதை பார்ப்போம். அந்த உபசர்க்கங்கள் என்னன்றது உங்களுக்கு போட்டோ எடுத்து உங்களுக்கு நாளைக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்ப அகாராந்தம் மட்டும்தான் சாமி. இப்ப தாது அர்த்தத்தை சொல்லச்சே, தாதுவோட அர்த்தம் சொல்லச்சே வேற அர்த்தத்தை நம்ம சொல்லணும்னு உபநயனம் சொல்றோம். நிறைய பேர் சொல்லச்சு உபசர்காக்கியா யோகே அது சொல்றோம். அது கிரியோட சேரச்சு அது உபசர்க்கம் பேரு. ஆரம்பம் ஃபர்ஸ்ட் அந்த அவைகள் கிரியாது ஒரு வெர்போட சேரும் பொழுது அது எப்ப சேர்ந்தது, வெர்போட பேர் மாறிடும். முதல்ல பிராதின் பேரு, வெர்போட சேர்ந்தா உபசர்க்கம் பேரு. அது கணவன் மனைவி பேர் வைக்கிற மாதிரி அது பேரு பிராதியான பேரு. அது 22ஆம் வயசுக்கு பிராதின அவைகள். இந்த பிராதிகள் கிரியையோட வெர்போட சேரச்சு உபசர்க்கம் பேரு. இப்போ அதான் சொன்னேன், உப்ப இது பிராதியில இருக்கு. இதுக்கு என்ன பேரு, உப சப்தத்துக்கு பிராதையான்னு நம்ம வச்சுப்போம். பிராதையா உப கச்சதி அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கோ. இப்ப இந்த உபன்றது பிராதி கிடையாது, உபசர்க்கம். ஏன்னா கச்சதி தாத்துல சேர்ந்து உபசர்க்கம் பேரு. சாதாரணமா தான் பிராதின்னு பேரு. அது ஒரு வெர்போட சேரச்சு உபசர்க்கம்னு பேரு. அப்போ இந்த உபசர்க்கங்கள் இந்த பிராதிகள்லாம் இருக்க அது தாத்தோட சேர போறது இல்ல. அப்ப உபசர்க்கம் பேர் வர போறது இல்ல. அந்த உபசர்க்கம் பேர் வருது. அந்த உபசர்க்கமானது ஆ அப்படின்னு முடிஞ்சாலோ ஆ முடிஞ்சாலும் அர்த்தம். அகாராந்தாது ஆகாந்தமாவதை காட்டிலும் ஆகாராந்தாது ஆகாராந்தமான உபசர்க்கமா இருந்தாலும் உபசர்க்கம் ரிகாராதோ ஆதோன்னா ரிகாரம்னா ரிகாரம்னு அர்த்தம். ரெண்டு எழுத்துன்னு அர்த்தம். ஆதோன்னா ஃபர்ஸ்ட் அர்த்தம். ரிகாரானா ருன்னு அர்த்தம். ஆதோன்னா ஃபர்ஸ்ட் அர்த்தம். ரிகாராதனா ரிகாரத்தை முதல் எழுத்தாக கொண்டுள்ள, ரிகாரத்தை முதல் எழுத்தாக கொண்டுள்ள
தாதௌ. ரிகாராதோ ஒரே பதமா இருக்கு. ரிகாராதோன்னு சப்த விபக்தி. ஆதௌ தாதௌ தாத்து சப்தம் தாதௌன்னு இருக்கு. இப்ப இதெல்லாம் சப்தமினா பரமா இருக்கணும்னு அர்த்தம். சப்தமிக்கு பரமா இருக்கணும்னு அர்த்தம். இப்ப இதுல தாதோ ரெண்டு ஒரே சப்தம் இருக்கு. விசேஷம் விசேஷம் சொல்லல. இப்ப சந்திரைவ முகம் அப்படின்னு சொல்றோம். சந்திரைவ முகம்னு அர்த்தம் முகம் சந்திரனை போல இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ சந்திரன் முகம் ரெண்டு இருக்குல்ல, ஒண்ணு உபமானம் உபமேயம் சொல்லுவோம். சந்திரனை போல முகம் இருக்குன்னா ஒண்ணு உபமானமாவும் ஒண்ணு உபமேயமாவும் சொல்றோம். அப்போ அது விசேஷனம் விசேஷம். விசேஷனம் விசேஷம் ரெண்டு. என் மூஞ்சி சந்திரனை போல இருக்குன்னா என் மூஞ்சின்றது விசேஷம். இந்த விசேஷனத்தை உடையது விசேஷம். விசேஷனத்தை உடையது விசேஷம். விசேஷம் என்ன? சந்திரன். சந்திரன் அந்த விசேஷன போல விசேஷமான முகம் இருக்கிறதுனால அது விசேஷனம், இது விசேஷம். ஓகேவா? விசேஷனம் விசேஷம் ரெண்டு. விசேஷனம்ன்றது என்னன்னா ஒரு உதாரணம், இது ஒரு போல இருக்கு அதை போல சொல்றோம், அது விசேஷனம். அதே மாதிரி இது எது இருக்கோ அது விசேஷம், அதை உடையது விசேஷம். அது போல விசேஷனம் சந்திரைவ முகம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் முகம் ரெண்டு இருக்கு. சந்திரன்றது உபமானம், அது விசேஷனம். அதே போல இருக்கிறது எது முகம், அது விசேஷம். அந்த விசேஷனத்தை உடையதுன்னு அர்த்தம் விசேஷம். அதே மாதிரி இப்ப தாது இருக்கணும்னு போட்டிருக்க. அந்த தாது எப்படி இருக்கணும்? ரிகாரத்தை ஆதியா வச்சுட்டு இருக்கணும்னு அர்த்தம். ரிவை ஆதியா வச்சுட்டு தாத்துன்னு அர்த்தம். அப்போ தாத்துக்கு விசேஷம் எப்படி சொல்றாரு? இப்ப அவன் வரணும், அவன் நல்லவனா இருக்கணும். ஒரு பையன் வரணும், நல்லவனா இருக்கணும்னா பையன் வரணும்ன்றது அந்த பையனை குறிக்க போறது. அவன் நல்லவனா இருக்கணும், அது ஒரு சொல்லப்பட்ட விசேஷனம். அப்போ தாத்து பரமா இருக்கணும், தாத்து பக்கத்துல இருக்கணும்னு சொன்னா போறாத. என்ன சொல்ற? ரிகாராது தாத்துன்னு போடுற. ரிகாரம் முதல் எழுத்தாவும் வச்சுருக்க தாத்து, முதல் எழுத்தா வச்சுட்டு இருக்கணும்னு ஒரு ரூல்ஸ் போடுற. அப்போ இது ரெண்டு என்ன? ஒண்ணு விசேஷம் ஒண்ணு விசேஷம். இப்போ இது ரிகாராதோன்றது விசேஷனம், அதை உடையது விசேஷம் தாத்து. விசேஷம் தாத்து எப்படி இருக்கணும்? ரிகாரத்தை முதல்ல வச்சுட்டு இருக்கணும். ரு ஆரம்பிக்கிற தாத்துவா இருக்கணும், ரிகாரத்தை ஆரம்பிக்கிற தாத்துவா இருக்கணும். ரூல் போடுறது ரிகாராதோ தாத்து. அதனால அந்த விசேஷம் விசேஷம் எப்பவுமே விசேஷனம் விசேஷம். விசேஷம் எந்த லிங்கம் என்ன வச்சனம் இருக்கோ அதே தான் விசேஷமும் இருக்கும். விசேஷம் விசேஷம் ரெண்டு ஒரே லிங்கம் ஒரே வச்சனம் அப்படி இருக்கும். அதுல இருந்தா தான் விசேஷ விசேஷமா வரும். அப்போ ரிகாராதோன்றது சப்தம் இருக்கிறதால தாத்தோடு சப்தமி ரெண்டுமே சப்தமி காரணம். அப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு விசேஷம் விசேஷ பாகங்கள். இப்போ இது விசேஷம், அது விசேஷனம். விசேஷம் என் லிங்கம் என் வச்சனம், என்ன லிங்கம் என்ன வச்சனம் இருக்கோ அதே லிங்க வச்சனம் இருக்கும். விசேஷனமும் அப்படியேதான் இருக்கும். அது ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்போ ரிகாராத தாத்துன்னு சொல்றதுனால ஒண்ணுக்கு ஒண்ணு விசேஷம் விசேஷம்னு சொல்லிட்டு தாது ரிகாரத்தை ஆதியாவதாக இருக்கணும்னு அர்த்தம் வச்சுக்கணும். அப்போ ரிகாராதோ தாதோ பரே பூரபரையோ கரெக்டா இருக்கா? ஆ அந்தம் ஆ அந்த உபசர்க்கம் இருக்க அகாராந்தம் இல்ல ஆகாராந்தமா இருக்கு. அதுக்கு பக்கத்துல தாத்து இருக்கணும். அது தாத்து எப்படி இருக்கணும்? ருவ ஆதியா வச்சிருக்கணும். ருவ ஆதியாவுடைய தாத்து பரமா இருக்கும். பூரபரையோ பூரபரையும் இது ரெண்டுத்துக்கும் அகாராந்தோட தாத்து இருந்தாலும் உபசர்க்கம் வந்தாலும் காட்டும் ரிகார தாத்து பரமா இருக்கிறது. பூரபரையோட ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஆர் ஆதேசம் வரும். இப்ப ஆறு உபசர்க்கமும் இல்ல ஆறு உபசர்க்கமோ இருந்து அது பக்கத்துல தாத்துவானது ரு ஆரம்பிச்சு தாத்துவா இருந்தா இந்த ஆறு இந்த ரூக்கும் சேர்த்து ஆர் அப்படின்னு ஆதேசமானது வரும். முன்னாடி என்ன சொன்னோம்? ஒன்னும் சொன்னல, அது சாதாரண சப்தத்தை சொல்லிட்டோம். ஆனா நீங்க என்ன சொல்லியிருக்க? இங்க தாத்து பின்னாடி அந்த தாத்து இருக்கணும், முன்னாடி ஆறு உபசர்க்கமா இருக்கணும், இல்ல ஆறு உபசர்க்கமா இருக்கு. ரெண்டுத்துக்கு சேர்த்து ஆர் அப்படின்னு ஆதேசமானது வரும்.
ஓகேவா? வாக்கியத்தை சொல்றோம். அகாராந்தாத்து அகாரத்தை அந்தமா உடையன்னு அர்த்தம். அகாராந்தாத்து ஆகாராந்தாத்துவா இல்ல அகாராந்தமோ இல்ல ஆகாராந்தமாக முடிவா வைத்துள்ள உபசர்க்கம். உபசர்க்கம்னா சொன்னா அந்த உபசர்க்கத்தை காட்டிலும் தாத்து பரமா இருக்கும் பொழுது எப்படி ரிகாராதோ தாது ரூவ ஆதியாவுடைய தாத்து பரமாக இருக்கும் பொழுது பூர்வ பரையோ இந்த பூர்வமான ஆவோ இல்ல ஆவோ அந்த எழுத்துக்கும் பக்கத்துல இருக்கிற தாத்துடைய முதல் இருக்கும் பூர்வ பரையோகோ தானே அதனுடைய இடத்தில் ஆர் என்ற ஆதேசா ஆறு ஆதேசமானது வரும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். முதல் உதாரணத்தை பள்ளி பார்த்துருங்க, அப்பதான் இது புரியும். அர்த்தம் அதுக்கப்புறம் நடத்துறேன். உப பிளஸ் ரிச்சதி உதாரணம். உப பிளஸ் ரிச்சதின்றது ரிச்சகதோ தாத்து, அதை கொண்டு போறது கூட்டு போறதுன்னு அர்த்தம். செல்லுதல், அருகையில் செல்லுதல் அப்படின்னு வச்சுக்கோம். இப்ப அருகையில் அர்த்தம், செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ரிச்சதின்னு தாத்து செல்லுதல் தான் சொல்றது கிரியா பதம். அதுக்கு முன்னாடி இந்த ராஜி உட்காந்துருக்கு, இதுக்கு உபசர்க்கம்னு பேரு. இப்போ கடைசி உப்பால கடைசி வச்சிருந்தா அப்போ உபசர்க்கம், உப்பான்றது உபசர்க்கம், அது கடைசி வச்சு அகாரம் இருக்க. அப்ப இப்பதான் என்னது ரிச்சதி தாத்து பரமா இருக்கு. அதை முதல் எடுத்தீங்கன்னா ரிச்சு தாத்து தாத்து பரமா இருக்குனால ரிகாரத்தை ஆதியாவே தாத்து பரமா இருக்கு. அப்போ மீதி இங்க இருக்கிறது உப்பு ஆ இச்சதி. ஓகேவா? இந்த உப்பு ஆக்கும் ரூப சேர்த்து என்ன வந்துடும் ஆ சந்தி வித்தி என்ன ஆயிடும். உப்ப ஆகும் ரிச்சதி தாத்து இருக்கும் சேர்த்துனா ஒரு ஆறு. அப்போ உப்புக்கு தார் இச்சதி, உப்புக்கு தார் உபார் உபார் இச்சதி உபார்ச்சதி. உப ரிச்சதி அப்புறம் இந்த உபன்றது உபசர்க்கம், ரிச்சதின்னு தாத்துவா இருக்கிறதுனால இதுக்கு உபசர்க்கம் பேரு. இப்ப கடைசி எடுத்து ஆ முடியாது. அப்ப அகாரத்தை அந்தமாவுடைய உபசர்க்கம், அது பக்கத்துல தாத்து ரிச்சதி தாத்து ரிகாரத்தை ரு ஆதியாவுடைய தாத்து பரமா இருக்கு. இப்ப இந்த ஆக்கு ரூக்கு சேர்த்து ஆறு ஆதேசமான வந்துடுது. அப்போ உப்பு ஆர் இச்சதி, உப்பு பிளஸ் ஆர் உப்பார் சதி ரூபமானது ஆறு. இப்ப போனதுக்கு அதுக்கு என்ன போன ஆ ஐக்கு உதாரணம் ஐ அவர் சொன்ன அதுக்கு என்ன வித்தியாசம்னா அது சப்தங்களுக்கு வரும். இந்த ரிச்சதின்றது ஆனது தாத்து இடத்துல சொல்லியிருக்கிறதுனால தனியா அதை சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஏன்னா இப்ப தாத்துவா இருக்கணும். ஏன்னா உபசர்க்கம் எப்போ வரும்? தாத்துவா இருந்தாதான் உபசர்க்கம் வரும். இப்ப அந்த இடத்துல வருதுன்னா இந்த ஆதேசமானது ரிகாரத்துக்கு வர ஆதேசமானது தாத்து இடத்துல சொன்னா தனியா சொல்லியிருக்காரு. இப்போ அப்போ உபசர்க்கமா இருக்கணும், அது அகாரமோ ஆகாராந்தமா இருக்கணும், பக்கத்துல தாத்து இருக்கணும், அது ரிகார்டு ஆதியாவுடையா இருக்கணும். இது ரெண்டுத்துக்கு சேர்த்து ஆர் அப்படி ஆதேசம் வரும். விருத்தியானது அந்த இடத்துல வரதுனால அது அங்க சொல்லியிருக்க. ஓகேவா? குணசந்திலையும் பிளஸ் அர்ரு இந்த அல்லு பார்த்தோம்ல, அதனால தாத்து இல்ல, அந்த ரூல்ஸ் தாத்து இல்லை. இங்க தாத்துல வரணும், தாத்து தனியா சொல்லியிருக்காங்க. அது ஆமா. உதாரணம் பார்த்தோம். சப்தர் ரிஷய சப்த ரிஷய சப்தன்ற சப்தம் ரிஷயா சப்தம் அங்க பிரச்சனை வரலங்க. அங்க சந்தி சந்தி வரல. இங்க சொன்னது சந்தி வந்து இங்க தாத்துல சொல்லியிருக்கு. ஆமா. உபசர்கா சித்தி தாத்தோ சூத்திரம் நினைக்கிற உத்தரவா இருக்கும். அது சூத்திரம் தான். அதனால அந்த உதாரணத்தினால அதை சொல்லியிருக்காரு. இங்க எடுத்து சொல்லியிருக்காரு. இது தாத்து வந்தா நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம் இல்லையா? விருத்தி சந்தின்னு எடுத்துக்கலாம். ஆமா ஆமா. உபசர்க்கத்துக்கு முன்னாடி தாத்து இருந்தா விருத்தி வரும். இங்க உபாப்ளஸ் ரிச்சதி உபால்சதி. அதுவும் பிராப்ளஸ் ரிஷபியதி. அதுக்குதான் அடுத்த வாக்கியம் பாருங்க. ரிகாராதோ லிகாராதோ சுப்தாதோ பரேது விகல்பன். இப்போ இது ஒரே ரூபம். உபாப்ளஸ் ரிச்சதி உபார்ச்சதின்னு ஒரே ரூபம் தான் வருது இதுல.
தாத்து பரமா இருந்தால் உபசர்க்கமா இருந்தால். இன்னொன்னு சொல்றேன், இப்ப ரிகாரம் ரிகாரம் அதோட சுப்தாத்துன்னு ஒண்ணு இருக்கு. சுப்தாத்துனா சுபந்தமோ தாத்துவும் சேர்ந்துதான் அர்த்தம். சுப்தாத்துனா சுபந்தத்தோடு கூடிய தாத்து. அதுதான் ரிஷபியதி இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, இப்போ மாடு அப்படின்றது நம்மள மாடுன்னா ஒரு சப்தம், ஒரு நவுன், அப்படிதானே அது. மாடை போல் நடக்கிறான் அப்படின்னா மாடை போல் நடக்கிறான்றது கிரியா, ஒரு மாடுன்ற சப்தமும் இருக்கு, நடக்கிறான் கிரியாவும் இருக்கு, ரெண்டு சேர்ந்து. அதே மாதிரி ரிஷபியத்தின்றது என்னன்னா ரிஷபைவ ஆச்சரத்தி, ரிஷபைவ ஆச்சரத்தி. ரிஷபனா மாடு, காலமாடு. அதை போல ஆச்சரித்து நடக்கிறான், முட்டின்னு கல்வி போராட்டுவார். எருமாடு தள்ளு போறேன்றான். அப்ப என்ன அர்த்தம்? அவன் இல்ல, ஆனா எருமாடு தள்ளிட்டு போற சொல்றது. அப்ப அது என்னன்னு ஒரு சப்தமும் ஒரு வெர்பம் சேர்ந்து ஒரு சப்தம் ஆகும். அது ஏன்னா ரெண்டு சப்தம் சேர்ந்து தந்து காம்பவுண்ட் வேர்டு சொல்றோமே, அது காம்பவுண்ட் வேர்டு எப்படி ஆகும்னா ஒரு வெர்பு ஒரு நவுன் கூட சேர்ந்து காம்பவுண்ட் ஆகும், சமாசம் ஆகும். ஒரு சப்தம் ஒரு வெர்பம் சேர்ந்து சமாசம் ஆகும். அது நல்லது. சுபாம் சுபா திகா நான் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு கிராமர். அது அப்படி பிரகாரம் பார்த்து ஒரு நவுன் சேர்ந்து ஒரே வேடா ஆகும். அதே மாதிரி ஒரு நவுன் ஒரு வெர்பம் சேர்ந்து கூட ஆயிடும், ஒரே பதமாகும். அது உதாரணம் இது ரிஷபியதி, ரிஷபைவ ஆச்சரித்தி. ரிஷபம்னா கார் மாடு, மாடு மாதிரி ஆச்சரித்து நடக்கிறான், அதை போய் செய்கிறான்னு அர்த்தம். அப்ப ரிஷபைவ ஆச்சரித்து ரிஷபியதி. இப்ப என்ன சுப்தாத்துன்னு பேரு. அதுக்கு என்ன பேரு? சுப்புனா நவுன் அர்த்தம், தாத்துனா வெர்புன்னு அர்த்தம். அப்ப ரிஷபம்ன்றது சுப்பு, ஆச்சரத்தி செய்கிறான் நடக்கிறான், அது நடக்கிறான்றது வெர்பு, அதுல சேர்ந்து ரிஷபியத்தின் சப்தம் சுப்தாத்துன்னு பேரு. ஓகேவா? ஓகே ஓகே. குயிலை போல பாடுறான் அப்படி. குயிலை போல பாடுறான் அர்த்தம். அதே மாதிரி அது தனி வேடா சொல்ல, இது சேர்ந்து சம்ஸ்கிருதத்தை ஒரே வேடா ஆயிடும். ரிஷபியத்தின் ஒரே வேடா ஆயிடும். ஓகேவா? இப்ப அதே இப்போ தாத்துவா இருந்தால் ஒரு ரூபம் சொன்ன, விருத்தி வந்து ஒரு ரூபம் சொன்னமே. இந்த ரூல்ஸ் ஆனது இந்த உபசர்க்கத்துக்கு பக்கத்துல சுப்தாத்துவா இருந்தால், தாத்துவா இருந்தால் நித்தியம், சுப்தாத்துவா இருந்தால் விகல்பம். விகல்பம் என்ன? வர ரூபம் உண்டு, வராத ரூபமும் உண்டு அப்படின்னு சொல்ல போறேன். அது நடத்திட்டு முடிச்சிருவாங்க. டைம் ஆயிடுச்சு, நடத்திட்டு முடிச்சிருவா. நடத்துவா. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் சார். திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். ஓகே. இதுவரை ஃபர்ஸ்ட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இல்ல இந்த ரிகாராந்தா திருப்பி ஒரு தரம் சாரிங்க சுவாமி அடுத்த கிளாஸ்ல. சுவாமி ஒரு சின்ன டவுட், எல்லாருக்குமே வாய்ஸ் நன்னா கேக்குறதா? கொஞ்சம் ஃபீபிளா கேக்குற மாதிரி இருக்கு இங்க. அது கனெக்ஷன் எனக்கு ப்ராப்ளமான்னு தெரியல. உங்களுக்கு எல்லாம் நன்னா கேக்குறதா சுவாமி வாய்ஸ்? கேக்குறதுமா. என்ன பண்ணணும்னு எனக்கு தான் தெரியல. இப்போ குறைச்சு கேக்குறது. சரி, ಧನ್ಯವಾದ.